தமிழகத்துல நீர்மின் நிலையங்கள்ல நீர் மின்சார உற்பத்திங்கிறது இப்போ தண்ணி கம்மியா இருக்கு. வழக்கமா தண்ணி இருந்தாலும் கூட மிக குறைந்த அளவே உற்பத்தி செய்யப்படுகிறது. என்ன காரணம்? நீர் மின்சாரம் மட்டுமல்ல, அனல் மின்னத்தை தவிர மிச்சம் எல்லாமே மிக குறைந்த அளவு தான் மின்சாரம். நம்ம அனைவருக்கும் வணக்கம். இந்த கல்லூரி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி வரைய போயிருந்து எங்கள் கல்லூரி நிகழ்ச்சியை கலந்து கொள்ள இருக்கோம். நேற்று வந்து நம்மளுடைய மின்சார கட்டணம் உயர்வு அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் வந்து 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு ஒரு தவறான தகவல் சொன்னார். நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம் 3,70,000 கம்ப்ளைண்ட் வரல, நம்மளாக தான் ரீஅசஸ்மெண்ட் பண்ணுறோம். நம்ம வந்து ரீஅசஸ்மெண்ட் இதுக்கு முன்னாடி காலங்களில் இதை விட அதிகமாக கட்டண உயர்வுகள் அந்த சம்மர் முடிஞ்ச பிறகு வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த டைமில் வந்து அது எதனாலன்னு சொல்லி ரீஅசஸ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி நம்ம நிர்வாக ரீதியாக ரீஅசஸ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு 3,70,000 கஸ்டமர்ஸ் எடுத்து நம்ம ரீஅசஸ்மெண்ட் பண்ணுறோம். 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு சொல்லியிருந்தார். அது தவறான தகவல் நேற்றே சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று கடந்த 2 நாட்களாக சுமார் 10,000 ரீஅசஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ தகவலுக்காக தான். ஏன்னா நேற்று வந்து ஒரு தவறான தகவலை ஒரு திமுக தலைவர் வந்து வாட்ஸ்அப்பில் வாங்கிட்டு அதை வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு பேனிக் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக அதை பண்ணிட்டாரு. அவர் அதை கண்டிப்பாக திரும்ப பெறணும். ஏன்னா 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து யாரும் கட்டணம் செலுத்த தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்லி தவறான தகவலை சொல்லியிருந்தேன். நேற்று 10,000 அளவுக்கு நம்ம ரீஅசஸ் பண்ணியிருக்கோம். அதோடைய தகவலை இன்றைக்கி டிஎன்இபியில் வழியாக வெளியிட சொல்கிறோம். அந்த 10,000 ரீஅசஸ்மெண்ட்டில் 50 தான் வந்து ரீடிங் மிஸ் மேட்ச் இருக்குது. மற்ற எல்லாமே என்ன ஆக்சுவல் ரீடிங் இதெல்லாம் வந்து 4 மடங்கு 5 மடங்கு கட்டணம். ஏன்னா இப்போ 250 யூனிட் இப்போ செலுத்துகிறாங்க, அவங்களுக்கு ஒரு 300 ரூபா வருது, 200 வருதுன்னா அவங்க வந்து இந்த 2 மாதம் சம்மரில் அதிக யூசேஜ்னால ஒரு 1,800 யூனிட் வருதுன்னா அவங்களுக்கு 15,000க்கு மேலே போகும். ஸோ அந்த ரீடிங் பொறுத்து வரும். ஸோ அது வந்து அந்த 2 மாதத்தில் ஏசி யூசேஜ் எல்லாமே இப்போ வர காலகட்டத்தில் லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக இந்த பேட்டர்ன் அதிகமாக இருக்குது. சம்மர் முடிஞ்ச உடனே வர்றது வந்து யூசேஜ் அதிகமாக இருக்குது. அதனால் ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் வரதை வச்சு நம்ம ரீஅசஸ்மெண்ட் பண்ணலான்னு ஒரு 3,70,000 எடுத்தோம். 3,70,000 கம்ப்ளைண்ட் இல்லை, நம்மளா ரீஅசஸ்மெண்ட் பண்ணலாம். அதில் நேற்று 3,70,000 நம்ம பார்க்குறோம். இல்லை எல்லாருக்கும் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற சூழல் இல்லை. எல்லாருக்குமே இப்போ இருக்கிற எல்லா பணியாளர்களுமே சிஇ லெவலில் ஏஇ லெவலில் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருக்கு. இப்போ ஒரு சிஇ வந்து இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு ஏஇ இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு இஇ இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும், எல்லாருக்குமே பிரித்து கொடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே முடிக்கிறதாக பிளான் பண்ணியிருக்கோம். முந்தினது ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. நேற்று ப்ரொமோஷன் டேனால நிறைய பேருக்கு வந்து அங்கங்கே அவரால் பணியாளர் முடியலை. இன்றைக்கி வந்து ஃபுல் ஃப்ளெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வாரம் அதிகபட்சம் முடிக்கிற மாதிரி இருக்கும். நேற்று வந்து ரிப்போர்ட் இன்றைக்கி வெளியிட சொல்கிறது நம்ம சற்று நேரத்தில் வெளியிட சொல்கிறோம். சுமார் 10,000 அளவுக்கு 2 நாள் சேர்த்து 8,900 அளவுக்கு முடிச்சதில் 50 தான் வந்து மிஸ் மேட்ச் இருக்குது. அதுவும் மேக்ஸிமம் டோர் க்ளோஸ்னால அவங்க ஒரு ப்ரீவியஸ் ரீடிங்கை வச்சு ஒன்று போட்டிருக்காங்க. அதுவும் மிஸ் மேட்ச். அந்த 50 தான் மிஸ் மேட்ச். மொத்தம் நம்ம ஒரு 9,000 ரீஅசஸ்மெண்ட்டில் 50 தான் மிஸ் மேட்ச். மற்றதெல்லாம் சரியாக தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்தந்த சப்ஸ்டேஷன்ஸ்லாம் அவங்க கொடுக்கலாம். பட் மோஸ்ட்லி நம்ம பார்த்த வரைக்கும் இந்த 50ங்கிறது அவங்க டோர் க்ளோஸில் ரீசன்ஸு அந்த மாதிரியான ஒரு ரீசன் தான் தவிர மற்றபடி எங்கேயும் தவறான ரீடிங் இல்லை. இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு வாட்ஸ்அப்பில் வர்றதை வச்சுட்டு திமுக தலைவரை போன்ற ஒரு முன்னாள் முதல்வர் வந்து அதை வச்சு 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, யாரும் நம்ம வந்து இனி பணம் கட்ட தேவையில்லை, பணம் அதுக்கு எக்ஸப்ஷன் கொடுக்கணும், அவ்வளோ பெரிய வார்த்தைகள் வந்து எப்படின்னா மக்கள் மத்தியில் பெரிய பேனிக்கை கிரியேட் பண்ணும். ஸோ அவர் அதை மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏதாவது தெளிவுகள் வேணும். முன்னாடி அவர் அப்படி தான் சிஎம்மாக இருக்கிறப்ப எதுவுமே தெளிவு இல்லாமல் யாரையாவது சொல்கிறத கையெழுத்து போட்டுக்கிட்டு ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தார். இப்போயும் அப்படி இருக்கக்கூடாது. அவருக்கு எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அவருக்கான விளக்கத்தை கொடுக்கறதுக்கு பொதுமக்கள் அனைவருக்கும் விளக்கத்தை கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக. ஏன்னா பொதுமக்களுக்காக தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அவர்களுக்கு முழு அளவில் என்ன மாதிரியான விளக்கத்தை கொடுக்கறதுக்கும் அனைத்துக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பாக செய்வோம். அது அவரும் வந்து எங்ககிட்ட கேட்கலாம், இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனிக் சுச்சுவேஷனை தயவு செஞ்சு இனிமேல் ஃபர்தராக கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம பணியாட்களை முதல்ல எடுக்கணும். அந்த வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. பணியாட்களை எடுத்த பிறகு நம்ம அனைத்தும் வந்து இதை சீரமைச்ச பிறகு தான் நம்ம பண்ண முடியும். பணியாட்கள் அசஸர் வந்து கம்மியாக இருக்கு. 5 ஆண்டுகள் இதேதான் சொன்னாங்க, மாதந்தோறும் கணக்கெடு பணி நடைபெறும். ஆனால் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் இல்லை. கடந்த 5 ஆண்டுகளில் அவங்க 343 பேர் தான் வேலைக்கு எடுத்திருக்காங்க. நம்ம இப்போ எவ்வளோ பேர் வேலைக்கு எடுக்க போகிறோம் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அசஸர்ஸ் வந்து அவங்க எடுக்கவே இல்லை. ஏன்னா ஸ்மார்ட் மீட்டர்ஸ் இந்த கன்ஃபியூஷன் வந்துட்டாங்க. நம்ம அதனால தான் மல்டி பர்பஸ் ஃபீல்ட் அசிஸ்டன்ட்ன்ற பேரில் நம்ம அசஸ்மெண்ட்டையும் சேர்த்து பண்ணுறதுக்கான ஒரு நம்ம வந்து ஆட்களை எடுக்க போகிறோம். அவர்கள் அசஸ்மெண்ட்டையும் சேர்த்து செய்வாங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம எல்லாம் சீரமைச்ச பிறகு தான் நம்ம மேகதாது அணை தொடர்பாக உச்சநீதிமன்றம் நாடுவதற்காக தமிழக அரசு முடிவு செய்து விட்டதா ஒரு தகவல் வெளியாக இருக்க உண்மையாது இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன், அதாவது லீகலாக உச்சநீதிமன்றத்தை அணுகிறதா நமக்கு இருக்கிற எப்பயுமே நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். கர்நாடகாவில் அவங்க
அவங்களுக்கு இருக்க ரொம்ப ஒரு மனதாக அவங்களுக்கு இருக்கிறதுனா நமக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்றதுல கர்நாடகா 100-200 வருஷமா தரவா இருக்காங்க. அவங்க நமக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்றதுல நம்ம அதில் முன்னாடி இருந்த காலகட்டங்களில் திமுக காலகட்டங்களில் நமக்கு வலுவான ஹோல்டு இருந்துச்சு. அந்த அக்ரிமெண்ட் 50 வருஷம் அக்ரிமெண்ட் மெட்ராஸ் ராஜதானிக்கும் கர்நாடகாவுக்கும் இருந்த மைசூருக்கும் இருந்த அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த 50 வருஷம் அக்ரிமெண்ட்டை 1974 மிஸ் பண்ணிட்டோம். அப்போவே நம்ம வந்து ட்ரிபுனல் மூலியமாக சிறப்பாக, ஏன்னா ட்ரிபுனலில் 1998 அண்ணன் திரு துரைமுருகன் அவர்லாம் நிறைய பேசினார். ஆனால் இதை பற்றி பேசவே இல்லை. அவர் 98 வந்து இந்த சிரத்தை இருந்துச்சு. அதாவது இந்த இப்போ நம்ம கொடுக்குற 3500 கண்ணாடி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏற்றுக்கொள்ளாமல் கர்நாடகா இருந்துச்சுனால் அந்த அணையின் இதை வந்து ஆப்ரேஷனை ஆணையமே கைப்பற்றி அவர்களே வந்து அதை திறந்து விடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அப்போ இருந்துச்சு. அப்போ கருணாநிதி அவர்கள் எடுத்து விட்டார். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செய்த தவறுகளில் நம்ம இருக்கிற ஒரே தீர்வு நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் உச்சநீதிமன்றம் மட்டும்தான். அது போக வேற என்ன ஆப்ஷன் இருக்கோ அனைத்தையும் முதல்வர் ஆராய்ந்து விரைவாக அறிவிப்பார். ஏன்னா நம்ம உச்சநீதிமன்றம் அணுகிறது கண்டிப்பா அணுகுவோம். அது மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். அதுக்கடுத்து ஒவ்வொரு லீகல் பொசிஷனிங் தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். அது கண்டிப்பா செய்யும். அது இல்லாமல் ஒன்றிய அரசுக்கு தேவையான அழுத்தங்கள், ஏன்னா ஒன்றிய அரசுடைய அமைச்சருக்கே இதுல தெளிவில்லை. அவரே கர்நாடகாவுக்கு சப்போர்ட்டா கர்நாடகம் வந்து ஏன் கட்டக்கூடாதுன்னு பேசுறாரு. அவருக்கே இதுல புரியல. கடைசி வந்த 2018 தீர்ப்புலையும் என்ன சொல்லியிருக்குன்னு புரியல. அதையும் படிக்கல. அது இல்லாமல் ஒன்றிய அரசுடைய அமைச்சரும் பேசியிருக்கிறார், தமிழகத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார், தமிழக ஒரு விரோதி மாதிரி பேசியிருக்கிறார். ஒன்றிய அரசுக்கும் எங்களுடைய அந்த அமைச்சருக்கும் எங்களுடைய கண்டனத்தை ஆல்ரெடி தெரிவிச்சிருக்கோம். 3500 மதிக்காமல் வந்து கர்நாடக அரசு வந்து சண்டித்தனம் பண்ணிட்டு இருக்கு. இதை வந்து பேச்சுவார்த்தை மூலமா வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தவக அரசு முயற்சி பண்றது வந்து மடமைத்தனம் அப்படின்னு சொல்லி சீமான் வந்து சொல்லியிருக்காரு. இல்ல நம்ம தான் சொல்லிட்டோமே, இதுல என்ன பொசிஷன் இருக்கு? நம்ம லீகலா உச்சநீதிமன்றம் மூலமாகத்தான் நம்ம அணுக முடியும். கடந்த காலங்கள்ல தொடர்ந்து நீதிமன்றம் இல்ல, கண்டிப்பா நம்ம இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஏன் ஒண்ணும் இல்ல. ஒரு கெசட்ல நோட்டிபிகேஷன் 2007 வந்ததை நம்ம கெசட்ல அப்போ இருந்த திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சி இருந்துச்சு. அவங்க கெசட்ல நோட்டிபிகேஷன் கொண்டு வரதுக்கு எத்தனை வருடம் அப்போ இருக்கிற அம்மா அவர்கள் போராடினாங்க. 7 வருஷம் போராட வந்துச்சு. 2013 வரைக்கும் நீங்க கெசட் நோட்டிபிகேஷனுக்கு 7 வருஷம் 8 வருஷம் நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராட வேண்டியிருந்துச்சு. சாதாரண நீங்க வந்த தீர்ப்பை கெசட்ல நோட்டிஃபை பண்றதுக்கு, அப்புறம் ஆணையத்தை கிரியேட் பண்றதுக்கு 2018 வரைக்கும் அவ்வளவு போராட வேண்டியிருந்துச்சு. ஸோ இந்த இன்டர்ஸ்டேட் இஷ்யூல இது மாதிரியான வேலைகள்லாம் நடக்குது. இதுக்காவது ஒன்றிய இதுல யாரு அரசு தானே சார் இப்ப இருக்கு. காங்கிரஸ் உங்க தோழமை கட்சி தானே சார், அழகா பேசலாமே, ஏன் வர வேண்டாம்னு சொல்றாங்க. மாநிலங்கள் இதுல எதுவும் செய்ய முடியாது. ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும். நீங்க ஒன்றிய அரசு செய்ய முடியும். எந்த மாநில அரசுகளுக்குள்ள இன்டர்ஸ்டேட் இஷ்யூல அங்க காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஒரே முடிவு தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்க கூடாது. அங்க காங்கிரஸ் இருந்தாலும் யார் இருந்தாலும் அங்க வந்து அவங்களுடைய ஒரே முடிவு ஒன்று என்ன இருக்கு, ஒருமித்த கணத்தாக நீங்க தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்கணும். நமக்கு இருக்கிற ஒரே தீர்வு உச்சநீதிமன்றம். ஒன்றிய அரசு வந்து இன்டர்ஸ்டேட் இஷ்யூல இந்த மாதிரியான வாட்டர் இஷ்யூல ஒரு சரியான கொள்கை எடுக்கணும். எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி கேட்காமல் இருக்கும் மாநிலங்களுக்கு அந்த டேமோட ஆபரேஷனை ஒன்றிய அரசு எடுத்து நடத்த வேண்டும். ஏன்னா இதெல்லாம் இன்டர்ஸ்டேட்ல சால்வ் பண்ணும். எத்தனை வருஷம் இதே மாதிரி ஒரு கடனிலை மாநிலங்களான தமிழகம் மாதிரி மாநிலங்கள்லாம் எவ்வளவு போராட எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஸோ இதுக்கு ஒன்றிய அரசு தீர்வு கொண்டு வரணும். நமக்கு உச்சநீதிமன்றம் தான் ஒரே தீர்வு. எப்பயுமே அன்புமணி என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தி சொன்னார்னா தண்ணி வந்துரும் அப்படின்னா அன்புமணி சொல்றாரு. ஏன் அவரோட இதே அன்புமணி அவர்கள் தான் கூட்டணியில் இருந்தார் காங்கிரஸோட. அப்போ கெசட்ல நோட்டிபிகேஷன் வரப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஸோ இன்டர்ஸ்டேட் இஷ்யூல நமக்கு இருக்கிற ஒரே தீர்வு உச்சநீதிமன்றம் தான். நாங்க கர்நாடகாவில் எந்த அரசு இருந்தாலும் அவங்களுடைய ஒரே குறிக்கோள் தமிழருக்கு தண்ணி கொடுக்கணும். ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிடாங்க. நமக்கு இதை தான் பண்ண முடியும். இதுல என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வாய்ப்பு இருக்கா சார்? அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில்? இல்ல, முதல்ல சீக்கிரமா அதெல்லாம் முடிவு செஞ்சாங்க. 3500 கனடி தண்ணீர் திறக்க சொல்லி உத்தரவிட்டு இருக்கு. அதுலயும் கடைசி பேராகிராஃப்ல தண்ணீர் கர்நாடகாவும் தண்ணீர் சிக்கல்ல இருக்குன்னு சொல்லி அந்த பேராகிராஃப் இருக்கும்போது அப்புறம் எப்படி அது அவங்க எப்பயும் கர்நாடகா போறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர மாட்டேன்னு கர்நாடகா ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்காங்க. எப்பவும் கர்நாடகாவில் எந்த அரசு இருந்தாலும் அவங்களோட ஒரே குறிக்கோள் தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்க கூடாதுதான். அவங்க எப்போ இருப்பாங்க. இதுக்கு முறையான தீர்வு நம்ம லீகலா. தமிழ்நாடு தமிழகத்தை வடிகாலா தான்
மழை அதிகம் பெய்தால் வடிகாலாக பயன்படுத்தக்கூடிய நிலை தான் இருக்குது. எத்தனை இந்த தீர்ப்புகள் நிலைமை தான் பெற்றாலும் இதே நிலை தான் 70 நீடிக்குது. வருஷமா இருக்கு. அதுக்கு தான் நம்ம எத்தனை கண்டிப்பாக தீர்ப்புகள் பெற்றாலும் இதே அதுக்கான நிலை தான் தீர்வு நீடிக்குது போது நீங்க எப்படி மாற்றலாமா? தமிழக எப்படி வெற்றி மாற்ற அரசு மாற்றத்தை கொண்டு வரதுக்காக இல்ல, மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. மாற்றிக்கொடுங்க. நம்ம இங்க இருந்து நான் நம்ம சொல்றது முதலமைச்சர் புரியல. போறாரு அப்படின்னு சொல்றதுக்கு நான் தெளிவான சொல்றது முடிவு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு புரியுதுல. ஒரு வாரம் ஆகுது. உங்களுக்கு அவர் வர வேண்டான்றாரு. நாங்க சொல்றது உங்களுக்கு புரியுதுல. நமக்கு இருக்கான என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த ஆப்ஷன் படி தான் நம்ம போக போறோம். அதுக்கான முடிவுகள் கண்டிப்பா முதல்ல இது சார், இல்ல இது டிராட்